ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க பைபிள் படிப்போம். இன்றைக்கி நம்ம ஏழை விதவை எருசலேம் தேவாலயத்தில் 2 காசு காணிக்க போட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேசேஜில் ஏசு கிறிஸ்து காணிக்க பெட்டிக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் காணிக்க போடுறத பார்த்துட்ருக்காரு. ரொம்ப வசதியானவங்க அதிகமாக காணிக்க போட்டதையும் இந்த ஏழை விதவை 2 காசு போடுறதையும் கவனிக்கிறாரு. அப்புறம் இங்கே காணிக்க போட்ட எல்லாரையும் விட இந்த ஏழை விதவை தான் அதிகமாக போட்டாங்கன்னு சொல்கிறாரு. இந்த ஏழை விதவை போட்ட 2 காசோட மதிப்பு என்ன தெரியுமா? ஒரு சாதாரண வேலையால் ஒரு நாள் சம்பாதிக்கிறதுல 64ல் ஒரு பங்கு தான். அதாவது ஒரு சராசரி மனுஷன் 10 நிமிஷம் பண்ணுற வேலையோட கூலிக்கு சமம். ஆனால் இவ்வளோ சின்ன அமௌண்ட் போட்டிருந்தாலும் அவங்களோட ஜீவனத்திற்குரிய எல்லா காசையும் போட்டுட்டாங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. இப்போ இதில் ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. ஒரு செல்வ செழிப்பான மனிதனுடைய 1 ரூபாய் பணத்தையும் ஒரு ஏழை விதவையோட 1 ரூபாய் பணத்தையும் ஒரே அளவில் வச்சு இயேசு கிறிஸ்து மதிப்பிடலை. ஏழை விதவையின் சிறிய காணிக்கையை அவர் பெரிய மதிப்பாக தான் பார்க்குறாரு. ஆனால் இந்த பேசேஜை நிறைய பேர் தவறான விதத்தில் யூஸ் பண்ணி ஏழை மக்களும் அதிகமாக காணிக்க கொடுக்கணும், அவங்களையே வருத்தி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து ஒரு ஏழை விதவை கிட்ட இருந்து அவங்களோட ஜீவனத்துக்குரிய எல்லா பணத்தையும் காணிக்கையாக எதிர்பார்ப்பாரா? இயேசு இவங்களோட செயலை பாராட்டுறாரா? இல்லை இந்த ஏழை விதவையினோட நிலைமையை பார்த்து கவலைப்படுறாரா? இல்லை இப்படி ஒரு அவ்வளோ நிலையில் எருசலேம் தேவாலயம் இருப்பதை நினச்சி கோபப்படுறாராங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பேசேஜை மார்க்கும் லூக்காவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் கடைசி 6 அதிகாரம், அதாவது மார்க்கில் 40% வசனம் இயேசு கிறிஸ்துவோட கடைசி 1 வாரத்தில் நடந்த விஷயங்கள் தான். இதே போல் யோவானும் அவரோட சுவிசேஷத்தில் கடைசி 8 அதிகாரங்கள், ஆல்மோஸ்ட் 40% வசனம் இயேசு கிறிஸ்துவோட கடைசி 2-3 நாட்களில் நடந்த விஷயங்களை தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இப்போது இந்த ஏழை விதவையோட பகுதியும் இயேசு கிறிஸ்துவோட கடைசி வாரத்தில் செவ்வாய்க்கிழமை நடந்தது தான். இயேசு மரிக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடி அவர் எருசலேம் தேவாலயத்தில் இருந்து பார்த்த விஷயந்தான் இது. நாம் இப்போ 2 காரியம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேசேஜுக்கு முன்னாடி பின்னாடி அதோட கான்டெக்ஸ்டில் இமீடியட்டாக என்னென்ன விஷயங்கள் போடப்பட்டிருக்குன்றதையும், அடுத்து இந்த கடைசி வாரத்தில் இயேசு கிறிஸ்து எந்த மனநிலையில் இருந்தார் அப்படிங்கிறதையும் வச்சு இந்த ஏழை விதவை விஷயத்தை அவர் எப்படி அணுகி இருப்பாருங்கிறத நாம் புரிஞ்சுக்க போகிறோம். மார்க் 12வது அதிகாரம் 40வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள்னு சொல்றாரு. ஏன்னா அந்த காலத்துல நீதி வழங்குற இடத்துல வேத பாரகர்கள் இருந்தாங்க. அப்போ விதவைகள் நீதி வேணும்னு வேத பாரகர்கள் கிட்ட போனா அவங்க ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட காசு வாங்கிட்டு இந்த ஏழைகளுக்கு அநீதி இழைச்சாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து வேத பாரகர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் மார்க் 13th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் 2 வசனங்களை படிப்போம். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது இயேசுவுடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டிடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். இங்க இயேசுவுடைய சீடன் அந்த தேவாலயத்தோட அழகையும் பிரம்மாண்டத்தையும் ரசிச்சு இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை பற்றி கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் ஒரு கல்லில் மேல் இன்னொரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும்னு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். இது AD 70s நடந்தது. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அடுத்து 27-28 வருஷங்களுக்குள்ள எருசலேமும் தேவாலயமும் ரோமர்களால் தகர்க்கப்பட்டதை நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்குறோம். இப்போது அதிக ஆக்கினை அடைவார்கள், இடிக்கப்பட்டு போகின்ற 2 எதிர்மறையான விஷயங்களையும் தான் இயேசு கிறிஸ்து ஏழை விதவை பேசேஜுக்கு ஜஸ்ட் முன்னாடியும் பின்னாடியும் சொல்கிறாரு. இப்படி இருக்கும்போது ஏழை விதவை இன்சிடெண்ட்ல மட்டும் இயேசு கிறிஸ்து காணிக்கையை அள்ளி அள்ளி கொடுப்பதற்காக சொல்லப்பட்டதா நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஏழை விதவை பேசேஜ்லேயும் ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயத்தை பற்றி இயேசு கிறிஸ்து பேசுகிறாரோன்னு கட்டாயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நெக்ஸ்ட் தேவாலயத்தை பற்றி சில விஷயங்கள் பார்ப்போம். இந்த தேவாலயம் ஏரோது மன்னனால் கட்டப்பட்டது. அதன் வெளிப்புற ஏரியாவுக்கு பேர் கோர்ட் ஆஃப் ஜென்டைல்ஸ். இங்கே யூதர்கள், புறஜாதிகள் எல்லாருமே போகலாம். இதுக்கு அடுத்து உள்ள
கோர்ட் ஆஃப் விமன்னு ஒரு பகுதி இருக்கு. இங்கே தான் ஏழை விதவை இன்சிடென்ட் நடக்குது. அந்த காணிக்க பெட்டியும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஏரியாவில் யூத ஆண்களும் பெண்களும் மட்டும்தான் உள்ள நுழைய முடியும். ஸோ இதிலிருந்து அந்த விதவை ஒரு யூத பெண்மணிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்து உள்ளே இருக்கிற ஏரியா கோர்ட் ஆஃப் இஸ்ரேல். இதில் வெறும் யூத ஆண்கள் மட்டும்தான் போக முடியும். இந்த இடத்துல இருந்து தான் இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணி காணிக்க போடுறத பார்க்குறாரு. இதுக்கு அடுத்து உள்புறத்தில் தான் ஆல்டரும் இன்னர் கோர்ட்டும் இருக்குது. இதுதான் எருசலேம் தேவாலயத்தோட அமைப்பு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை எருசலேம் மக்கள் அவரை ஓசானா பாடி வரவேற்றாங்க. அதே நாள் சாயங்காலம் தான் மார்க் 11th chapter 11th verse இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தை சுற்றி பார்த்துட்டு சாயங்காலம் ஆனதால் திரும்பவும் பெத்தானி போயிட்டாருன்னு பார்க்குறோம். அடுத்த நாள் திங்கக்கிழமை அவர் தேவாலயத்தில் புறா விற்கிறவர்களையும் காசுக்காரரையும் கோபமாக துரத்தி விடுறாரு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே கூட இயேசு கிறிஸ்து இதே கோபத்தோட எருசலேம் தேவாலயத்தை சுற்றி பார்த்துருக்கலாம். ஆனாலும் சாயங்காலம் ஆயிட்டதால அவர் பெத்தானிக்கு போயிருக்கலாம். அடுத்த நாள் காலையிலே வந்து இவங்களை அடித்து துரத்தி விடுறத வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கோபப்படுறதுக்கான ரீசனையும் அவரே சொல்கிறாரு. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். உபதேசித்தாரா? இதை பற்றி என்ன உபதேசித்தார்? நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த இடம் தான் கோர்ட் ஆஃப் ஜென்டைல்ஸ்னு அழைக்கப்படுற புறஜாதியார் வந்து போகிற பகுதி. அதை இவங்க வியாபார இடமா மாற்றினதாலையும் புறஜாதியார் தொழுது கொள்ள இடம் மறுக்கப்படுறதாலையும் இயேசு கிறிஸ்து கோபமடைவதை நம்ம பார்க்குறோம். 2 விஷயங்களை பற்றி இயேசு கிறிஸ்து இங்கே உபதேசிக்கிறார். ஃபர்ஸ்ட், தேவனுடைய வீடு எல்லா ஜனத்தாருக்கும் உரியது, யூதர்களுக்கு மட்டும் இல்லைங்கிறத யூதர்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. செகண்டு, தேவாலயத்தை கள்ளர் குகையாக மாற்றிவிட்டீர்கள்னு சொல்றாரு. இந்த 2 விஷயங்களும் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 56th chapter 7th verseலையும் எரேமியா 7th chapter 11th verseலையும் குறிப்பிட்டு இருக்கிறத பற்றி விளக்கி இயேசு உபதேசிக்கிறார். எரேமியா 7ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள்ல அந்நியர்களையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் மனுஷனுக்குள்ள வழக்கை நியாயமாய் நியாயம் தீர்க்க வேண்டும்னு இருக்கு. அப்படியே தொடர்ந்து வாசிச்சோன்னா, நீங்கள் எல்லாவித அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் செஞ்சுட்டு இந்த தேவாலயத்துல வந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலான்னு நினைச்சா அது கண்டிப்பா நடக்காதுன்னு இருக்கு. இது போக நான் சொன்ன கட்டளையை நீங்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதினால் இந்த தேவாலயத்தையும் நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவுக்கு செய்ததை போலவே செய்வேன்னு தேவன் சொல்றாரு. ஸோ மக்களின் அக்கிரமத்தினால அவங்க ரொம்ப நம்பி இருந்த தேவாலயமே இடிக்கப்பட்டு போவதை அவங்க காண்பார்கள்னு எரேமியால வாசிக்கிறோம். இதே போல இந்த தேவாலயமும் இடிக்கப்படும்னு இயேசு கிறிஸ்து கோபத்தோட எச்சரிக்கிறத இங்க பார்க்குறோம். இந்த கோபம் இதுக்கு அடுத்த நாளான செவ்வாய்க்கிழமை இருந்திருக்குமா இல்லையா? இந்த கடைசி வாரத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வர இயேசு கிறிஸ்து எருசலேம்ல ஒரு விதமான பரிதவிப்பில் இருப்பதை தான் லூக்கா 11ஆம் அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். சரி, இப்போ நம்ம சில வசனங்களை பார்ப்போம். யாத்திராகமம் 22:22 விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. ஏசாயா 1:17 ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஏசாயா 10:1-2 ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும் என் ஜனத்தின் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும் விதவைகளை சூறையாடவும் திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும் அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. இந்த வசனங்களை தான் வேத பாரகர்கள் வெளிப்படையா மீறி விதவைகளை பட்சிக்கிறாங்கன்னு இயேசு கிறிஸ்து கண்டிக்கிறாரு. நம்ம பார்த்த பழைய ஏற்பாட்டு வசனங்கள்ல இருந்து ஏழைகளுக்கு எதிரான அக்கிரமத்தினாலதான் இஸ்ரவேலர்கள் தேசத்தை இழந்து அசீரியர்களாலும் பாபிலோனியர்களாலும் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்கன்னு வாசிக்கிறோம். ஆனா அதே நேரத்துல எரேமியா 22:3-4 திக்கற்ற பிள்ளைகளின் நியாயம் சரியாக விசாரிக்கப்படும் பட்சத்தில் அந்த ராஜாவின் சிங்காசனம் உறுதிப்படுத்தப்படும் என்பதையும் நம்ம வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கும் ராஜாக்களுக்கும் திக்கற்ற ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளின் நீதி நியாயங்கள் சரியாக விசாரிக்கப்படணுங்கிறத ரொம்ப முக்கியமான கட்டளையாக கொடுத்திருந்தாரு. இஸ்ரவேலருடைய சுதந்திரமான வாழ்க்கையும் இஸ்ரவேல் ராஜாவோட ஆளுகை காலமும் அவங்க ஏழை எளிய மக்கள் மீது எவ்வளவு கரிசனையாக இருந்தாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து அமைவதை நம்ம தெளிவாக பார்க்குறோம். திக்கற்ற எளியோர் விதவைகள் மேலே பரிவு காட்டாம அவங்களையே ஒருத்தன் வஞ்சிக்கிறான்னா அவனோட ஹார்ட்டு இதுக்கு மேலே கடினப்படுறதற்கும் இருளடைவதற்கும் வாய்ப்பே இல்லை.
அதனால ஏழைகள் விதவை பிள்ளைகளோட குறைஞ்சபட்ச சொத்துக்களை சூறையாடுறத கடவுள் வன்மையா கண்டிப்பதை நாம புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ ஏழை விதவை இன்சிடென்ட்டுக்கு வருவோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலையும் மேலே சொன்ன மாதிரி மோசமான நிலைமை தான் இருந்ததுங்கிறத மார்க் 12:40 வாசிக்கிறோம். அதாவது ஏழைகள் ஒழுங்கா நியாயம் விசாரிக்கப்படலை. ஸோ திங்கக்கிழமை இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை கோபத்தில் சுத்தம் செய்ததோட தொடர்ச்சியாக தான் இந்த ஏழை விதவை விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஏழை விதவையிடமிருந்த கொஞ்சம் பணமும் காணிக்கைன்ற பேரில் பறித்து கொள்ளப்படுவதை இயேசு கிறிஸ்து கட்டாயம் வருத்தத்தோட தான் பார்த்துருப்பாரு. ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கடவுள் உருவாக்கின அமைப்பை புரிஞ்சிக்காம அது மூலமாகவே ஏழை மக்கள் வஞ்சிக்கப்படுவதை இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அங்கீகரிக்க போவதில்லை. நாமும் ஏழைகளுக்கு இருக்கிற கொஞ்சம் ரிசோர்ஸை வஞ்சிக்காதவங்களா, அவங்க மேலே கரிசனை உள்ளவங்களா இருக்க தான் அழைக்கப்படுறோம். ஏழைகளையும் வசதி படைச்சவங்களையும் ஒரே அளவுகோல்ல வச்சு ஏழை மக்கள் கிட்ட அவங்களோட தகுதிக்கு அதிகமாக அவங்கள காணிக்க செலுத்தணும்னு போதிப்பது கட்டாயம் சரியானதா இருக்காதுன்றத அழுத்தம் திருத்தமா இங்க சொல்ல விரும்புகிறோம். அடுத்து தசம பாகம் பற்றி தெரிஞ்சுக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.